நாம் செபிப்போம். கர்த்தர் கடந்த ஜூன் மாதம் முழுவதையும் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த காலை வேளையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகத்துவமான இந்த ஜீவனை முதலாவது கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாய் தேவன் அழைத்தார். நாம் இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆவியானவர் எங்கேயோ அந்த விடுதலை உண்டு. அவருடைய வார்த்தைகளின்படி அவர் நமக்கு பரிபூர்ணமான விடுதலை தந்து நம்மை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவருடைய கரத்திலே நம்மளை தாழ்த்தி போய்ப்போம். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபைகளும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகத்துவமான இந்த ஜூலை மாதத்தினுடைய இந்த 2021 வருஷம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்கிற மகத்துவமான உங்களுடைய வார்த்தையின்படி இந்த காலை வேளையிலே ஜீவனை பெற்றிருக்கிற நாங்கள் தேவனுக்கு முன்பாக சாட்சிகளாய் இந்த ஜெப ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். இயேசு சுவாமி, நீர் எங்களை நடத்தி உமக்கு சாட்சியாய் இருக்கவும் உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்களிலிருந்து அது பிரதிஷ்டை பண்ணப்பட்டதாக அநேகரிடத்தில் அது சென்று தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, இருபுறமும் கருக்குள்ளது என்பதை அது அறிவிக்க எங்களை தகுதிப்படுத்துவீராக. ஒவ்வொரு நாளும் கடந்த மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையிலாய் பாதுகாத்து இன்றைக்கு புதிய இந்த 1ஆம் ஜூலை மாதத்தின் இந்த நாளை காண கிருபை பாராட்டினீர். தொடர்ந்து உடைய சமூகம் இந்த மாதம் முழுவதும் எங்களை அபிஷேகித்து ஆசீர்வதிக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்ய உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்கிற உங்களுடைய வல்லமையான வார்த்தைகளின்படி கர்த்தர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ உள்ளத்தின் ஆழங்களை ஆராய்ந்தறிகிற தேவனாக இருக்கிறபடினால் எங்களை வழிநடத்தி ஆசீர்வதியும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். பெரிய காரியங்கள் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் நமக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வாழ்வது அதிசயமா இருக்கு. அது மோசமான ஒரு சிச்சுவேஷன். வெளியே தெரியல எங்கிருந்து வியாதி வருது, எப்படி பரவுது, எந்த சூழ்நிலையில் ஒரு மனுஷனுக்கு கிரியை செய்கிறது, ஒன்றுமே புரியாது. ஸோ தேவன் நம்மை மிக ஒரு வெற்றி உள்ள ஒரு ஆசீர்வாதத்துக்கு தான் நம்ம ஒரு நாளும் ஜீவனை அவர் படைத்திருக்கிறார், அவர் கொடுத்திருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள நாம் தியானிப்போம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். அருமையான தேவஜனமே, பிரசங்கி மிக அழகா சொல்வாரு, நடுவதற்கு ஒரு காலம் உண்டு, அறுப்பதற்கு ஒரு காலம். இங்கே களஞ்சியத்தில் இன்றும் விதைத்தானியம் உண்டோ என்று கேட்கிறார். ஒன்று விதைப்பதற்கு விதை இருக்கு, பின்பு நாம் உண்ணுவதற்கும் விதைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே விதைப்பதற்கு சில காலங்களையும் இஸ்ரேல் தேசத்துல ஒவ்வொரு விதைகளுக்காக வைத்திருக்கிறார்கள். அப்படி 3 மாதங்கள் மிக முக்கியமான மாதம். நம்ம அந்த மாதத்தில் இப்போ போகிறது டைம் நமக்கு ரொம்ப எடுத்துகிறோம். ஒவ்வொரு மாதங்கள்லையும்
குறிப்பிட்ட நாட்களை கொண்டு அந்த விதைகள் விதைக்கப்படுகிற பொழுது அது மிகுந்த பலனை தருகிறார். இங்கே கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறேன். ஆனால் இவைகள் சொல்வதற்கு முன்பாக ஏன் களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ என்று கேட்கப்படுகிறது. விதைக்கப்படக்கூடிய காலகட்டங்களிலே விதை விதைக்கப்பட்டு பின்பு அவைகள் முளைத்து அவைகள் வலிகி பெருகி அது களஞ்சியத்திலே தானியங்கள் நிரப்பப்பட்டிருக்கப்பட வேண்டும். இப்போ விதைப்பு காலம் வந்தாச்சு, விதை விதைத்தாச்சு, மீதி களஞ்சியத்துல இருக்கான்னு ஆண்டவர் கேட்கிறார். இப்போ விதைக்கப்பட்டது போக அங்க மீதி இல்லை என்பது இந்த வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவஜனமே, ஏன் விதை இல்லை? கடந்த ஆண்டு விளைச்சல் அது விதைப்பதற்கு தான் அது சரியா வந்தது. ஆனா மக்களுடைய ஆகாரத்துக்கு அது பற்றாக்குறை இல்லாம போகுது. விதை எடுக்கப்பட்ட களஞ்சியத்திலிருந்து விதைக்க பின்பு களஞ்சியத்தை பார்த்தா இல்ல. இன்னொரு பகுதியில இங்க சொல்லுகிறது, திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. மரம் இருக்கு, ஆனா கொடுக்க வேண்டிய காலங்களிலே அதுவும் கனியை கொடுக்கவில்லை. அருமையான தேவச்சனமே, இங்கே ஒன்று திருப்தி, இன்னொன்று அதிருப்தி. விதைக்கப்படுவதற்கு தேவன் திருப்திகரமான ஒரு வித்தை கொடுத்தார். மரம் மாதுளஞ்செடியையோ அல்லது அத்தி மரத்தையோ ஒலிவ மரத்தையோ பார்க்கிற பொழுது செடி என்னவோ வளர்ந்திருக்கே தவிர, ஆனா அது கனி கொடுக்கல. கடந்த ஆண்டு விதைக்கப்பட்டது, முளைத்தது, விதைகளை கொடுத்தது, அது விதைப்புக்கு போக மீதி மக்களுக்காக இல்லை. மரம் வளர்ந்தது, செழிப்பா இருக்கு, ஆனா கனிகள் பார்த்தாங்க ஒண்ணுமே இல்லை. அருமையான தேவச்சனமே, மக்கள் மத்தியிலே அங்க இருந்தது பற்றாக்குறை. ஏன் இந்த பற்றாக்குறை? There was no obedience, கீழ்ப்படியாமை. தேவனுடைய சித்தம் மக்களை ஆசீர்வதிப்பது. யார் மாறினாலும் கர்த்தர் மாறுவாரா? அவர் மாறாதவர். அவர் நேற்றும் சரி, இன்றும் சரி, நாளையும் சரி, அவர் மாறாதவர். ஆனால் உனக்கு ஒன்ன கொடுக்கிறாரு, அதை நீ என்ன செய்கிறாய்? உனக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறாரு, அதை கொண்டு விதைத்து பலிகி பெருக செய்து அதை நீ பயன்படுத்துகிறாயா? ஆங்கிலத்தை சொல்லுவோமானால், God is particular about every seed. இங்க இருக்கிற ஒவ்வொரும் விதையாக இருக்கிறோம். இந்த விதை சரியாய் பயன்படுத்தப்படுகிறதா? நம்ம நினைக்கிறோம், காலையில் எழுந்த பாஸ்டர் நான் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் குளிக்கிறது, போறது, வர்றது, ஜெபம் பண்றது, வேதத்தை வாசிக்கிறது எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் பாஸ்டர், எல்லாருக்காகவும் ஜெபிச்சிட்டேன் பாஸ்டர், உலகத்துக்கே நான் ஜெபிச்சிட்டேன். உன் விதை என்னவோ ஓகே தான், பட் விதையினுடைய பலன் அது பலிகி பெருகிருக்கா? காலையில் ஜெபிச்ச விதை அருமையான விதை பாஸ்டர், கிட்டத்தட்ட 7-8 சாப்டர் இன்னைக்கு என்னன்னே தெரியல, ஆவியானவர் என்னை நடத்தினாரு. 7-8 சாப்டர் நான் வாசித்து முடிச்சிட்டேன். என்ன தெரியல,
நான் இந்திய தேசத்துக்காக இன்னைக்கு நான் ஜெபித்தது போல இதுவரை நான் ஜெபித்ததே இல்லை. எனக்குள்ளாக ஆவியானவர் அசைவாடினார் பாருங்க. உள்ள அக்கினி புறப்பட்டு இப்ப பாஸ்டர் கேட்கிறார், தம்பி நல்ல நேற்று காலையில் அருமையான செவ்வம் தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். பட் அந்த வித்து முளைத்து நேத்தி இரவுக்குள் பலன் கொடுத்ததை பற்றி கொஞ்சம் சொல்லு தம்பி. நல்ல ஜெபம். நீ சொல்றதை பார்த்தா ஃபயர் உனக்குள்ள அனாயிண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த அனாயிண்டிங் என்கிற வித்து was it a profitable to build the kingdom of the Lord? அது அந்த அனாயிண்டிங் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அது பயன்பட்டதா? ஐயா என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. உன் களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? விதைத்தது உன் விதை, நல்ல முளைத்தது உன் முளைப்பு. ஆனால் களஞ்சியத்தில் இருக்கிறதா? களஞ்சியம் டம்மியா இருக்கு, பிரயோஜனமற்றதாக இருக்கு. அருமையான தேவச்சனமே, ஜெபிப்பதால் உன் களஞ்சியம் நிரம்பாது, ஜெபிப்பதால் மற்றவன் களஞ்சியமும். உனக்குள் ஃபயர் அனாயிண்டிங் இருக்கலாம், தப்பு இல்லை, பிரமாதம். அது உன்னை பொறுத்தவரை என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா வாழ்ந்து கொண்டிருக்கலாம். Will the God be satisfied? உன்னை உண்டாக்கின தேவன் இதன் மூலமாய் உனக்குள் இருக்கக்கூடிய அந்த எரிந்த அக்கினியை குறித்து, எரிந்து கொண்டிருக்கிற அக்கினியை குறித்து அவர் பிரியப்படுகிறாரா? இங்கே அவர் சொல்லுகிறார், தம்பி திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கலையே ஐயா. உதைத்த நெல் மணிகள் விளைந்ததுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா மரம் மிகுதியாய் விளைந்ததுதான், நான் இல்லை என்று சொல்லல. But what about the profitable incidents because of you anointed by the Holy Spirit? உனக்குள்ளிருந்து எழும்பப்பட்ட ஆசீர்வாதங்கள் அது பிரயோஜனம் உள்ளதாக, ப்ராஃபிட் உள்ளதாக உனக்குள் அது இருந்ததா என்று உன்னை சிந்தித்து பார். வேத வாஸ்ததெல்லாம் உண்மை. பட் கனி கொடுக்கவில்லையே. Why? உனக்குள் இருக்கக்கூடிய வேத ஞானம் பற்றாக்குறை. பைபிளே படிச்சு முடிச்சுட்ட, 15 இல்ல 20 இல்ல 25 இல்ல, என் ஆயுசு காலங்கள் காற்றின் அதிகமா இதை நான் படிச்சு முடிச்சுட்டேன். பற்றாக்குறையில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு முன்பாக தேவனுக்கென்று பிரயோஜனம் அல்லாததாக இருக்கு. தேவனுடைய வளர்ச்சி பணிகளுக்காக திட்டமிடுதல் இல்லாத இருக்கிறது. கனிகள் கொடுக்கப்பட வேண்டிய மரம் என்னவோ அது செழிப்புத்தான். ஆனால் வேத ரீதியிலே God's expectation is not ordinary plantation which have become as an encouragemental factor. உனக்குள் வளர்ந்திருக்கிற அந்த செடி பார்க்க பிரமாதமாக இருக்கு என்பதை காட்டிலும் God wants you to be profited to build the kingdom of the God. தேவன் உன்னை கொண்டு அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீ பயன்படுத்தப்பட்டிருக்கிறாய் என்பதை பார்த்தால் உனக்குள் இருக்கிற கீழ்ப்படியாமை உன்னை அது உயர்த்தவில்லை. அருமையான தேவச்சனமே, இந்த ஆங்கிள் இந்த உலகம் முழுவதிலும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்தவன் எந்த கட்டத்தில் இருக்கா? அவனுடைய விதைகள் களஞ்சியத்தை ரெப்பினதா இருக்குதா? அவனுக்குள் கொழுந்து விட்டு எரிந்த ஒலிவ மரங்களும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் திராட்சை செடிகளும் அது பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கிறதா? அருமையான தேவச்சனமே, நேவர் நேவர். சுயம் இருக்கு, ரொம்ப தனக்காக பணம் சம்பாதிக்க ஊழியங்கள் இருக்கு. தனக்காக தன் வாழ்க்கை நெறியை சீர்படுத்திக் கொள்ளுவதற்காக கிறிஸ்தவன் அலைந்து திரிகிறவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். முற்றிலும் தனக்கென்று உள்ளத்தில் ஏற்படுத்த கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட விதைகள் தான் அவன் விதைத்து அதை பலியை பெருக பண்ணி கொண்டிருக்கிறானே தவிர அது தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று அது திட்டமிடப்பட்டிருக்கிறதா என்று நீங்கள் பார்ப்பீர்களானால்
ஒரு ஆளு தேரலையா, ஒரு ஆளு தேரல. அவர் திட்டமிட்டதின்படி. நம்ம திட்டங்கள் உங்களுக்கு வேணா சுயத்துல சரியா இருக்கலாம். தசமபாகம் கொடுத்துருப்பீங்க, காணிக்கை கொடுத்துருப்பீங்க, பாஸ்டர் பார்த்து பழம் வாங்கி கொடுத்துருப்பீங்க, பிஸ்கட் வாங்கி கொடுத்துருப்பீங்க, டீ தூளை வாங்கி வந்திருப்பீங்க, பால் வாங்கி வந்து நீங்க டீயை போட்டு கொடுத்துருப்பீங்க. பட் இட் இஸ் ஃபார் த ப்ராஃபிட் ஆஃப் த இண்டிவிஜுவல். தனி மனிதனுடைய உயர்வுக்காக, பேருக்காக, புகழுக்காக அது ஆத்மார்த்தம் இருக்குமானால் தெரியாத ஒரு நபருக்கு நீ செய்ததுண்டோ என்று எழுதி படித்து பாருங்கள். எந்த மரமும் இது பாஸ்டுக்காக படுத்த படணும் மரம் வளரல. இல்லை கிறிஸ்தவனுக்காக ஒரு மரம் கனி கொடுக்கவில்லை. God is giving and caution through this scriptural word. தேவன் ஒரு மகிமையான ஒரு எச்சரிப்பை முதலாவது கொடுத்துட்டு இப்ப அவனை காயம் கட்டி அவனை சீர்படுத்துகிறார். இப்ப அவர் சொல்றாரு, இன்று முதல் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். So what is the Hebraic encouragemental factor in this word? இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆங்கிலத்தில் this day. இதுதான் இப்ப நமக்கு முக்கியமான. இதை அறிந்து கொண்டாதான் உங்க சீடு விளைஞ்சி களஞ்சியத்தில், உங்க அத்தி மரம், உங்க ஒளிவ மரம், உங்க திராட்சை செடி, உங்க மாதுளை செடி கனி கொடுக்கும். இல்லைன்னா கனி கொடுக்காது. அது பிரயோஜனம் இல்லை. மரம் பிரமாதமா எல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஃபேமிலி நல்ல ஃபேமிலி, கிறிஸ்தவ ஃபேமிலி. ஆண்டவர் பாருங்க எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நல்ல பெரிய வீடு, காரு, மனைவி, மக்கள், நல்ல நீட் ட்ரெஸ்ஸிங். they are very blessed. நல்ல ஆவிக்குரிய ஒரு தேவ மனுஷன் போய் இதை சொன்னீங்கன்னா அது பிரயோஜனம் இல்லாத ஒளிவ மரம், அது பிரயோஜனம் இல்லாத அது அத்தி மரம், அது பிரயோஜனம் இல்லாத அது மாதுளை செடி, அது பிரயோஜனம் இல்லாத ஒரு திராட்சை. சுயத்துல விளைஞ்சு காத்து குழுந்து. அருமையான தேவச்சனமே, ஆனா நம்மள அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏன் தெரியுமா? இன்னைக்கு கனி கொடுக்க நீ ஸ்டார்ட் பண்ணனா, போன வருஷம் விதைத்த விதை இன்னைக்கு வளர்ந்து அது உனக்கு மாத்திரமல்ல அது எல்லாருக்காகவும் ஓன் தானியம் நிரம்பி இருக்குன்னு நீ நினைச்சனா, உனக்கு மாத்திரமே காய்ச்சி குலுங்கின அந்த மரம், உனக்கென்றே அந்த களஞ்சியத்தை சேர்த்து வச்ச நீ அது நிரம்பி வழி ஆரம்பி என்ன செய்வாத? அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீ அதை பயன்படுத்த. தலைமுறைக்கு சேர்த்து வச்சு காலை வெட்டிட்டு போய் வச்சு காமிச்சா கூட கதவு திறந்துதா? காலை வெட்டி எடுத்துட்டு போய் வச்சது கதவு திறந்துதா? இருக்கும், பாதி வேணா இருக்கலாம் உண்மையா. ஆனா எல்லா கதவும் திறந்ததா? தெரியுது. தனக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவனுக்கு பிரயோஜனம் இல்லை, உலகத்துக்கும் அது பிரயோஜனம் இல்லை. எத்தனையோ பணங்கள் சுவிஸ் பேங்க்ல, பல தேசத்து மக்களுடைய பணம் சுவிஸ் பேங்க்ல எடுக்க முடியாம ஆளே செத்து போயிட்டான். பல 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 லட்சம் கோடிகள். அருமையான தேவச்சனமே, பிரயோஜனம் உண்டாதுல. இங்கே ஆண்டவர் சொல்றார், வாட் இஸ் திஸ் டே? திஸ் டே என்பதற்கு அசீஸ் என்று பெயர். இந்த வேத வார்த்தை தான் திஸ் என்பதற்கு அர்த்தம். டே என்பதற்கு ஹை ஓ. இதுதான் திஸ் டே என்பதற்கு எபிரேயத்தில் அர்த்தம். இந்த திஸ் டேல
என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா தான் இந்த வேத வசனத்துல நம்முடைய பற்றாக்குறை ஏன் என்று நம்மளுடைய சுயத்துக்காக நம்மளை மன்னிக்கிறார், நம்முடைய கீழ்ப்படியாமைக்காக நம்மளை மன்னிக்கிறார். நம்மளை மன்னித்து எதை செய்யணும் என்பதை இந்த வாக்குத்தத்த வசனத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்மளை சிக்ஷித்து பார்க்கிறார் இருந்த. ஆனால் அவர் என்ன பண்றாரு? அவர் மாறாதவராக இருக்கிறதுனால எப்படியாவது என் பிள்ளைய கட்டி, இது என் குடும்பம், இந்த குடும்பத்தை நான் எப்படியாவது உயர்த்த, என்னுடைய ராஜ்யத்துக்கு தான் நான் இவங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஏன் நோக்கம் ஒருபோதும் அது வெற்றி இல்லாமல் போயிடக்கூடாது. நான் மறுபடியும் இன்று முதல் அவர்களை ஆசீர்வதிக்க போகிறேன்னு அவர் நம்மோடு கூட பேசினார். இங்கே ஹே என்பதற்கு நீங்க இந்த வேதத்தில் பார்த்தீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃபைல பார்த்தீங்கன்னா ஹே 5 இதனுடைய நியூமரிக் வேல்யூ ஆலப் பேட் ஹிமல் காலப் ஹே. இங்கே ஒரு ஹே இருக்கு. ஜாயின், ஜாயின் என்றால் மறுபடியும் ஒரு எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருது? 17. 17 கூட்டினீங்கன்னா 8 என்பது என்ன? ஹேத். ஹேத் என்றால் நியூ பிகினிங். இங்கே யோதுக்கு இதுதான் யோது 10, வாவ் 6, மேம் 40. இது என்னவாக மாறுகிறது? 40, 50, 61. கிடைக்குங்களா? 7 எடுத்துட்டீங்கன்னா ஜாய். அருமையான தேவச்சனமே, ஹே என்றால் பிஹோல்ட், இதோ என்று சொல்லலாம். அல்லது நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு மகத்துவமான ரிலேஷன்ஷிப். ஜாயின் என்றால் வெப்பன். ஆவிக்குரிய ரீதியிலே வெப்பன் என்றால் தேவனுடைய வல்லமையான வார்த்தைகள். மறுபடியும் ஹே, இந்த வல்லமையான வார்த்தை நமக்குள் இருக்கும்போது இதுவரை நம்ம எதை பார்த்து கொண்டிருந்தோமோ இந்த வார்த்தையினால ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் கிடைக்குது. நம்ம தேவனை பார்க்க ஆரம்பிச்சோம். இந்த ஹே சுயத்தை காண்பிக்கிறது. இந்த ஹே தேவனை சார்ந்து தேவ திட்டத்தை செயல்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. நம்மை இதே நிலையில தான் பற்றாக்குறையில் இருந்தோம், இதே நிலையில தான் கீழ்ப்படியாக இருந்தோம். இப்ப அவர் எப்படி இருக்காரு? அவர் என்னங்க அப்படியே தான் இருக்காரு. ஆனால் தேவனுடைய வார்த்தை உள்ள இறங்குது. எப்பா இப்ப எப்படி இருக்கிறாரு? அவர் பிரமாதமா. திஸ் டே, இதோ அவர் எப்படிங்க இருக்கிறாரு? அவர் தேவனுடைய கையோட இல்லைங்க. அவர் எப்படிங்க இருக்கிறாரு? ஒரு ஆனியன்ஸ் மாதிரி தான் சும்மா உட்கார்ந்துட்டாரு, ஒண்ணும் மேட்ச் இல்லை. என்னதாங்க அவர் ஒரு திரளான ஒரு காரியத்தை செய்கிறாரா? ஒண்ணும் இல்லைங்க. ஆனால் ஒரு மறுரூபம் இங்க கிடைச்ச உடனே இந்த நாள் அவருக்கு எப்படி மாறுது? தேவனை பார்க்கிற பார்வை, தேவனுடைய கரம், சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிற நிலை, கர்த்தர் இவருக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்கிற ஒரு வல்லமை அவனுக்குள்ள பெறப்படுது. பின்பு மேம் என்றால் வாட்டர்ஸ், ஒரு திரளான ஒரு காரியங்களில் ஈடுபடுகிறவராக குறிக்கிறது. மொத்தத்துல இந்த எபிரேயத்துல கிடைக்கக்கூடியது என்ன? இந்த 2 வார்த்தை தான். திஸ்டேல என்ன கிடைக்குது? கேத் என்றால் நியூ பிகினிங். ஜாயின் என்றால் வேர்ட் ஆஃப் காட். இன்னைக்கு அவர் சொல்றாரு, இதுவரை இது உன்னுடைய பார்ட். பற்றாக்குறையும் கீழ்ப்படியும் யாருடைய பார்ட்? வெற்றி பெறாதவனுடைய பார்ட். ஆனால் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னேன். அது ஆங்கிலத்தில் this day என்று இருக்கு. எபிரேயத்தில் this day தான். What is this day? Now I am going to give you a new beginning. இதெல்லாம் விட்டு நான் உன்னை மன்னிக்கிறேன். அறியாம பிரச்சனை, போராட்டம் எல்லாம் உனக்குள்ள இருந்தனால
இந்த பற்றாக்குறையும் கீழ்ப்படியாமையும் உனக்கு இருக்கிறது. ஆனால் this day நீ விசுவாசிப்பாயானால் தேவ மகிமையை பார்க்கலாம். அது ஒரு நியூ பிகினிங். எதன் மூலமாக? by the word of God. அருமையான தேவ ஜனமே, இந்த கீழ்ப்படியாமை கீழ்ப்படிதலை குறித்து வேதத்திலிருந்து ஒரு பகுதி, எபிரேயத்திலிருந்து இதை நாம் எப்படி பார்க்கலாம் பார்த்த பொழுது, ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் இந்த ஆராய்ச்சி புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டது. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் கொஞ்ச நேரம் வாசி, அது பெரிய சப்ஜெக்ட். இது நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது ஆக்சுவலா ஃபுல் 7ஆம் அதிகாரத்தினுடைய 24 வசனமும் மிக முக்கியமான வசனங்கள் தான். ஆனா நம்ம எல்லாம் பார்க்க போறோமான்றது கிடையாது. சும்மா ஒரு 2-3 வசனத்தை வாசித்து நான் சுருக்கத்தை சொல்கிறேன். வாசிக்க கேட்போம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடு காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடும், சுத்தமல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவையிலும் சேவலும் கேடுமாக 7 ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமி மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். ஜலப்பிரயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாயிருந்தான். ஜலப்பிரயத்திற்கு தப்பும்படி நோவாவும் அவனோடு கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமில்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணுமாக ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குட்பட்டன. இங்க 2 வசனங்களை நாம் கொஞ்சம் பார்ப்போம். 5வது வசனம் சொல்லுகிறது, நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். அவனா செய்தானா? கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம். ஒரு சுயம் உள்ள கிடையாது. ஒரு கேள்வி ஆண்டவர் கேட்கல. ஐயா ஏன் பேழையை செய்ய சொல்றீங்கன்னா, தண்ணியா மழையா என்னையா இருக்கு? உண்மை கிடையாது. பனி ஊத்துது, நிலம் விளையுது. ஆனா நீங்க ஒரு கப்பலை செய்ய சொல்றீங்க. அது கடல் பக்கத்துல எங்கேயாவது இருந்து செய்தா கூட தள்ளிட்டு போய் அப்படியே உள்ள விட்டுறலாம். இது வெட்டாந்தரையில வச்சு இந்த இடத்துல வச்சு ஒரு கப்பலை செய்ய சொல்றீங்களே. கேள்வி கேட்டானா? ஒண்ணுமே கிடையாது. நம்ம பிரதர் அவர்கிட்ட போய் கொஞ்சம் ஒப்புரா வாங்க. என்ன சாமி சொல்றீங்க? கெட்ட வார்த்தை பேசுறீங்க நீங்க. பாஸ்டர் நீங்க இப்படிலாம் பேசலாமா? என்ன துரோகி அவன். இன்னும் பாஸ்டர் தான் இவனை ஏதோ சொன்ன மாதிரி பாஸ்டருக்கு சண்டை போடுறான். வெளியிருந்து பாக்குற டெய்லி பாஸ்டர் ஏதோ சண்டை. ஆனா என்ன சொல்றான், இவருக்குள்ள அவரோட வைராக்கியம். என்ன சொன்னீங்க? அவர்கிட்ட போய் ஒப்புரவாக்குறதா? அருமையான தேவச்சனமே, தேவன் தனது ராஜ்யத்தை கட்டுவதற்காக தான் God has given the book of history of the Lord Jesus Christ to us. இது வேதாகமம் என்பதற்காக பொது வார்த்தையாக வைக்கப்பட்டது. ஆனா அவருடைய திட்டத்தை கட்டுவதற்கு உண்டான அவருடைய சரித்திர நூல் தான் இது. அது எந்த சரித்திரம்? பூமியிலே வாழ்வதற்குண்டான சரித்திரம், பரலோகத்தில் சேர்வதற்குண்டான சரித்திரம், அதற்கு இடையில எப்படி நம்ம வாழணும், போகணும், என்ன ஏது என்பதை குறித்ததான ஒரு சரித்திரம், அவரை குறித்ததான ஒரு சரித்திரம். ஆனால் நம்ம நினைச்சுக்கிறோம், ஆண்டவர் ஆராய்ச்சி இறங்கிறவர், அவரை கூட்டாக்கி வந்துருவார். அது என்ன இருக்குடா, பாஸ்டர்கிட்ட போயிட்டு அமௌண்ட் கொடுத்து குடும்பத்தை பிளஸ் பண்ண சொன்னாரு. இது இந்த வார்த்தை தானே பிளஸ் பண்றாரு. ஏதோ சொல்லுதா வார்த்தை வெறுமனே திரும்பாதுன்னு போட்டிருக்கு. வா 5000 ரூபாய் கொடுத்து நம்ம குடும்பத்தை இன்னைக்கு பிறந்தால் ஜெபிச்சுட்டு வந்துடும். அருமையான தேவச்சனமே, இங்கே நோவா வேதம் சொல்லுகிறது, தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான்.
ஏன்னா அவன் பேழையை பார்த்தது இல்லை. நீங்கள் நான் கப்பலை பார்த்திருக்கோம், போட்டை பார்த்திருக்கிறோம், கட்டுமரத்தை பார்த்திருக்கிறோம், பரிசலை பார்த்திருக்கிறோம். நோவாவுக்கு ஒண்ணுமே தெரியல. நிறைய பலவிதமான டிசைன் கொடுத்தார். நம்ம கர்த்தர் பகிரங்கமான ஆர்கிடெக்ட். பில்டிங் கட்டுறது மாத்திரம் ஆர்கிடெக்ட். ஒரு கப்பல் பார்த்தீங்கன்னா நீங்க நெட்ல போய் பாருங்க, 12 அடுக்கு, 16 அடுக்கு, 21 அடுக்கு கப்பல்லாம் இருக்கு. உள்ள போனீங்கன்னா நிலத்துல இல்லாதது அந்த கப்பலுக்குள்ள பார்க்கலாம். அவ்வளவு பிரமாண்டம். ஆனால் கர்த்தர் அவனை கட்ட சொன்ன அந்த பேழையை ஏன் எதற்கென்று கேட்காதபடிக்கு தேவன் சொன்னதை செய்ய ஆரம்பிச்சார். இங்கே வேதம் சொல்லுகிறது 2வது வசனத்திலே, பூமி மீதெங்கும் வித்தை உயிரோடு காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும், சுத்தமல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடையும் நீ ஆயத்தம். வித்தை எதற்காக? எக்ஸஸா பெருகுவதற்காக. இன்னைக்கு ஆண்டவர் எதை சொன்னாரோ நோவா செய்தாரு. நோவா செய்ததுல எல்லாமே பலிக்கு பெருகிச்சு. நீ மனிதனுக்கு பற்றாக்குறையே கிடையாது. அன்னைக்கு அலைஞ்சு திரிகிற பொழுது கேட்டாங்கப்பா, நாங்க எகிப்துல இருந்தா நல்ல இறைச்சி சாப்பிட்டுப்போமே, எங்களுக்கு இல்லையே. உடனே காளைகள், 2 முழம் உயரத்துக்கு காளைகள் ஆண்டவர். இன்னைக்கு நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சி, சிக்கன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்ப்ளஸ், ஆட்டுக்கறி எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்ப்ளஸ், மாட்டுக்கறி எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்ப்ளஸ், தானியங்கள் சர்ப்ளஸ். அதை தேக்கி வைக்கதான் இடம் இல்லை, பாதுகாக்கப்பட இடம் இல்லை. காரணம் ஒண்ணே ஒண்ணு, ஏன் தெரியுமா? நீங்கள் நான் உழைக்கிறதுனால அல்ல. நோவா கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்த ஒரே ஒரு கீழ்ப்படிதலினால். இதுல மனுஷன் பிறக்கப்பட்ட, பலிக்கு பிறக்கப்பட்ட மனுஷன் இப்ப அவன் ஒருத்தன் தான் சரியான வேலையை செய்ய. அவன் ஒருத்தனுக்குள்ளதான் there is no new beginning, புதிய பிகினிங் இல்ல. ஆவிக்குரிய புதிய பிகினிங் கிடையாது. கழுத தேர்ந்து என்ன ஆகி போச்சு? கட்டெரும்பா மாறி போச்சு. மனிதனுக்குள்ள ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கிறதா என்று பார்ப்பீர்களானால், ஆவிக்குரிய வளர்ச்சி மைனஸ்ல இருக்கு. 0 இருந்தா பரவாயில்ல. 0 அடுத்து என்னதுங்க? பாசிட்டிவ்ல 1, அடுத்து 2. இது மைனஸ் கோடி கணக்கில் கீழே போய் கிடக்குது மைனஸ். இப்ப அவனை தேர்த்தணும்னா மைனஸ் வந்து 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 முதல்ல அவனை நியூட்ரலுக்கு 0க்கு கொண்டு வர வேண்டும். அதுக்கப்புறம் தான் அவனை உருவாக்க வேண்டும். ஆனா நோவாவை ஆண்டவர் ஒண்ணுமே, நீ மைனஸ்ல இருக்கிற பிளஸ்ல இருக்கிற ஒண்ணுமே சொல்லல. திஸ் டே அவர்தான் அவன் சொன்னாரு. அவன் சாயின் தேவனுடைய வார்த்தையை கேட்டான். there was a new beginning for him every day. இன்னைக்கு ஒரு கட்டை எடுத்து ஒரு அடிச்சானா அடுத்த நாள் பார்க்கும்போது வேற கட்டைகள் அடிச்சு ஷேப் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தேவன் எந்த திட்டத்தை கொடுத்தாரோ அந்த திட்டம் நிறைவேறிச்சு. 8வது வசனம் சொல்கிறது, நோவா தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமல்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் வேலைக்கு உட்பட்டன. நோவா கீழ்ப்படிதலை தேவனுக்கு கொடுத்தா, பற்றாக்குறை அல்ல நிறைய தேவனுக்கு கொடுத்தா, ஆட்டோமேட்டிக்கா தேவன் எதை கட்டளையிட்டாலோ அதே வந்துருச்சு, உள்ள வந்து சேர்ந்துச்சு. அவன் போய் கயிறு போட்டு இழுத்து கேட்டீங்கன்னா வரல. டேய் வா, மாடு எருமாடு உள்ளவா, டேய் யானை உள்ளவா, டேய் சிங்கம் உள்ளவா, கயிறு போட்டு கட்டி. பிகாஸ் தேவன் சொன்னதை நோவா கட்டளை எடுத்துக்கொண்டு செய்ததுனால தேவன் எதை கட்டளையிட்டாரோ அதெல்லாம் தானாகவே. இப்போ ஒரு சின்ன ஒரு ஷேடோ நம்ம பார்க்க போறோம், ஒரு நிழலாட்டத்தை பார்க்க போறோம். இன்னைக்கு நீனும் நானும் நோவாவை போல அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்திருந்தா உனக்கு வர வேண்டியது உனக்கு தானா வந்திருக்குமா?
நீ எதை செய்யணும்னு தேவன் உனக்கு சொன்னாரோ அதை நீ செய்திருந்தா அவர் உனக்கு தருவேன்னு சொன்னத அது தானா உன் வீடு வந்துச்சு. அது வல்லமையா இருக்கலாம், ஆவிக்குரிய வரங்களா இருக்கலாம், கனிகளா இருக்கலாம், சபை நடத்துதலா இருக்கலாம், குடும்பம் நடத்துதலா இருக்கலாம், உன் வியாபாரமா இருக்கலாம், உன் கையில் பிரயாசங்களா இருக்கலாம், உன் குடும்பத்தை குறித்து இருக்கலாம், உன் பிள்ளைகளை குறித்து இருக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்கா அது நடந்து முடிஞ்சிருக்கும். Why? The word of God, the Zoe, the weapon was with Noah. இந்த வெப்பன் அவன் என்ன செய்தது? ஒரு நியூ பிகினிங் அப்படி வாழ்க்கையில புதிய 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் தான் அவன் பார்க்கிறான். ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு பெரிய பேரையை கட்டிட்டு இப்படி பார்க்கிறான். அவன் கண்ணாலவே இப்படி அவன் அளக்க வேண்டியது. இந்த லாஸ்ட் அந்த லாஸ்ட் இது நானா கட்டினேன். நியூ பிகினிங். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா ஆவிக்குரிய வல்லமாய் சேரப்பட அந்த மகத்துவத்தை அவனிடத்துல பார்க்கிற பொழுது மிக மகத்துவமான was a spiritual product with him. ஆவிக்குரிய ஒரு மகத்துவமான ஒரு ப்ராடக்ட் அவன் கண்களாலே பார்க்கிற அளவுக்கு அருமையான தேவச்சனமே இருந்தது. எல்லாம் பார்த்தா வேற யாரும் உள்ள யாரும் வந்தாங்களா? எல்லாத்தையும் சொன்னாங்க, பா எல்லாரும் உள்ள வாங்க, பிரதர் தம்பி உள்ள வாங்கப்பா, சிஸ்டர் நீங்க எல்லாம் உள்ள வாங்க. பாருங்க, மிருகங்கள் தானா வந்துருச்சு, நீங்க வாங்க ப்ளீஸ் வாங்க. எது மாறலையோ, எது மாறணுமோ, there was no reaction or action. ஆக்ஷன் என்பது சொல்லாத முடி இருக்க வேண்டியது, ரியாக்ஷன். நோவா சொல்லியோ, so there was no reaction nor action. அருமையான தேவச்சனமே, உன்னையும் என்னையும் அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர். அவர் முடிவு வரையும் தான் உன்னை நீ நடத்த பார்க்கிறாரு. ஓ முடிவு இல்ல, நீ டிட்டர்மைன் பண்ணி வைத்திருக்கிற உன்னுடைய ஆயுள் அல்ல, அவர் உண்மையில் வைத்திருக்கிற ஆயுள் காலங்கள் அளவு. எத்தனாவது வயசுல இங்க நோவா இத கீழ்படுகிறா பாருங்க. எத்தனாவது வயசு? 600. இன்னைக்கு 600 சொன்னா 600 வயசு வரைக்கும் மனுஷன் வாழ்ந்தானா? ஆச்சரியமா இருக்கா? அருமையான தேவச்சனமே, லைட்டா நம்மளை சீர்திருத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு இறப்புக்கு பிற்பாடி தேவ திட்டம் நிறைவாராத சில காரியங்கள். பவுல் சொன்னது ரொம்ப சரி. நல்ல போராட்டத்தை நீங்களும் நானும் இந்த சமுதாயத்துல நம்மளால் விளைவிக்கக்கூடிய தானியம் அது நம்ம கலைஞ்சதுக்கு தான் சரியா இருக்கு, நம்ம விதைச்சு நம்ம துன்றது தான் சரியா இருக்கு. கேட்கிறாரு, தானியம் உண்டோ எப்பா, ஏதாவது இருக்குதா மீதி? என்ன சார் எனக்கே கொஞ்சம் அறகுறையாதான் பசி பத்தல. நம்ம வாழ்க்கை அப்படிதான். பணம் பத்தி இருக்கா? இருக்காது. உங்களுக்கு வந்த காசு பத்தி இருக்குதா? உங்க விதை உங்களுக்கு தானே சரியா இருக்கு. யாருக்கா கொடுக்க விதை சரியா இருக்குதா? உண்டோ உங்க களஞ்சியத்துல? நல்ல மரம் வளர்ந்துருக்கோம் நம்ம எல்லாம். நல்ல மரம் தான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் மரம். கட்டி பார்த்தா நல்ல கலகலன்னு இருக்கு. கட்டி எங்க எதனா திராட்சை பழம் ஏதாவது கிடைக்கும்? அப்படிதான் உள்ள இருக்கிறது. நீங்க எப்படி பார்த்தீங்க? அது எனக்கு தான். எதையும் நம்ம தேவ திட்டத்தின்படி செய்யறோம். எனக்கு தெரிஞ்சு நோவாவுக்கு ஆண்டவர் ஒன்றும் பேமெண்ட் பண்ணியிருப்பாரான்னு எனக்கு தெரியல. வாரம் வந்து வீக்லி பேமெண்டா இல்ல மந்த்லி பேமெண்ட் எதனா கொடுத்தாரா, இல்ல கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டு நோவா வேலை செய்தாரா? ஏதாவது பணம் வாங்கியிருப்பாரா? அவன் இருக்கிறதெல்லாம் அவன் வித்து அந்த மரம் இந்த மரம் எல்லாம் வாங்கி கீழ் பூசல் வந்து செய்திருக்கிறார். இருந்தாலும் பாவம் நோவா. அருமையான தேவச்சனமே, உன் வித்து பிரயோஜனம் உள்ளதா? யாருக்காவது பிரயோஜனம் இருக்குதா? உன்னை போட்டு இந்த சரீரத்தை வளர்த்து என்னையா செய்ய போற? உடம்புல வெயிட் ஏறி
குணத்துக்குறம் கூட சொல்லுவான், என்னையா பெட்டிமின் சாப்பிட்டு கழுவிட்டாங்கிறான். எதை துண்ணான்னு தெரியல, பெட்டி ஒரு காணும், இவன் ஒரு காணும், உள்ள தூக்கி அடப்ப கயிறு போட்டா கயிறு அறுத்து போய் என்ன துண்டு வளர்ந்தாங்க. உங்க ஆழ்வு, உங்க ஆத்மா, உங்க சரீரம் அது கீழ்ப்படியாமின் சரீரமா, பற்றாக்குறையாக வாழ்ந்து கொண்ட சரீரமா இதுதான் தேவச்சனமே. வாக்கு தத்தங்கள் நம்மை சீர்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர நான் வாழ்வதற்காக வாக்கு தத்தம் கொடுக்கப்படவில்லை. வாக்கு தத்தம் தேவனுக்கு பிரயோஜனப்படும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர அது தனி மனிதனுடைய பிரயோஜனத்துக்கு அது கொடுக்கப்படவில்லை. கிறிஸ்து இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாரோ நீ கொஞ்சம் சிந்திச்சு பாரு. வசனத்தை வாசிக்கிறதுல விட்டாத, வசனத்தை மெடிடேட் பண்ணு, வசனத்தை கை கொள்ள ஆரம்பி. There will be a new beginning in your life. உன் வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பத்தை இன்னைக்கு நீ பார்க்கலாம். சுயத்துக்காக மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணினாங்க, சுயத்துக்காக டெக்னாலஜியை பயன்படுத்தினாங்க, சுயத்துக்காக நீ வாழ்வதற்காக ஒரு கோபுரத்தை இடிச்சு உனக்கு ஒரு கல் வேணும்ன்றதுக்காக கடற்கால இருக்கிற கல் எனக்கு வேணும், கோபுரத்தை இடிந்து நீ சொல்லி அந்த கல்லை உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. ஒரு கோபுரத்தை நீ இடிச்சு. அல்லேலூயா. புரியுதா? இந்த வாயிலிருந்து புறப்படுவது தேவனுடைய வேர்ட் ஆஃப் காட் தவிர, அந்த வெப்பனை தவிர இன்னொருத்தன் பேரை கெடுக்கிறதுக்கு உன் வார்த்தை இருக்கும். ஆனால் உன் களஞ்சியத்துல விதைகள் உண்டோ? உன் மாதுளஞ்செடி காய்க்குதோ? ஒளிமர கண்டு நல்லாதான் இருக்கு, ட்ரெஸ் பிரமாதமா, மேக்கப் எல்லாம் நல்லாதான் இருக்குது, ஆனா அது கனி கொடுக்கவில்லையே. ஆண்டவரே சொல்றார், தம்பி அது கனி கொடுக்கவில்லையே. அருமையான தேவ ஜனமே, சட்டத்தை விட ஷார்ப்பு வேத வசனம். The word never changes. Amen. The word will never change also. It never changes. It never changes. மாற்றிக்கொள்ள வேண்டியது நீங்களும் நானும் தான். வாக்குத்தத்தம் நம்மை சீர்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதை ஒழிய உன்னை மாத்திரம் உருவாக்குவதற்கு கொடுக்கப்படல. நீ சீர்படுகிற பொழுது உன் வெளிச்சத்தில் அநேகர் தங்கள் குற்றங்கள் குறைகளை காண்பார்கள். உன்னை வைத்து அளவுகோல் பார்ப்பான். பிரதர் நல்லா இருக்காரு, முன்ன விட அவருக்கு போய் கேட்போம், ரசிகம் சொல்லி கொடுங்க. அவர் சொல்லுவார், எங்காணி சபையில் கற்றுக்கோ, ஆண்டவரை கற்றுக்கோ, கர்த்தர் யார் என்பதை கற்றுக்கோ, அந்த சாராம்சம் என்ன என்பதை கற்றுக்கோ. லைஃப் சேஞ்ச் ஆகும். உன் வாழ்க்கை இன்னைக்கு நீ எப்படி இருக்கியோ, இந்த ரெண்டும் உன் மேல இருக்கு. பற்றாக்குறை, தேவனுடைய வார்த்தையின் பற்றாக்குறை. உன்னுடைய கீழ்ப்படியாம தான் உன்னுடைய வாழ்விலே தேவ ராஜ்யத்தை பெற முடியாதபடிக்கு அழிந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்குள்ளாக வெம்பி தவித்து கஷ்டப்பட்டு நிந்தித்து பாரம் சுமந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். அருமையான தேவச்சனமே, இன்றைய வாக்கு தத்தம் இன்று முதல் கிறிஸ்டே உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். நோவா தேவனுடைய வார்த்தையின் மேல் கற்றினான். பலியை பெறுகிற ஒரு புதிய உலகத்துக்குள்ளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அழித்தார் தண்ணீரை கொண்டு, கடைசியில் என்ன செய்தார்? ஒரு வானவில்லை அடையாளமாக வைத்து, இனி நான் தண்ணீரினாலே இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன் என்ற வாக்குறுதியும் நோவாவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அருமையான தேவச்சனமே, வாழ்க்கையில ஒருவேளை எந்த பிரச்சனை, எந்த போராட்டங்கள், எந்த கஷ்டங்கள், எந்த நிந்தைகள் வேணா இருந்துட்டு போட்டோம், கவலையை தூக்கி போடுங்க. அவர் சொல்றார், உண்டோ என்று கேட்டார். இல்ல. ஆன்சர் என்ன? என் களஞ்சியத்துல தானியம் இல்ல சொல்லிடு. உன் மரம் கனி கொடுத்ததா? இல்லன்றவர எனக்கு தெரியாது. இன்று முதல் அவர் சொல்லக்கூடிய ஆசை, இப்படி என் வார்த்தை அவர்கள், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் இதுவரைக்கும் விட்டு போனது இல்லாம மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் உங்களையும் என்னையும் மாற்றுகிற தேவன் வாக்கு வைத்திருக்கிறார்.